அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஆலயத்திற்கு ஓடி வந்து என் தேவனுடைய சமூகத்தில் நான் கர்த்தரை ஆராதித்தேனே. என்னுடைய வேலையை விட்டுட்டு கூட ஆண்டவருடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடி வந்து உழைத்தேனே. உணவை மறந்து தூக்கத்தை மறந்து உபவாச ஜபங்களையும் முழியிரவு ஜபங்களையும் ஜெபித்தேனே. என்னுடைய கொஞ்ச வருமானத்திலையும் கர்த்தருக்கு நான் தியாகமாய் கொடுத்து அவரை நேசித்தேனே. நான் ஆண்டவருக்காக இவ்வளவு கிரியைகள் செய்தும் எனக்கு பலன் ஒன்றும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவருடைய நன்மையை. ஆமென். எத்தனை பேர் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஏங்கி கொண்டிருக்கிறீங்க? இன்னும் ஆண்டவர் எனக்கு பலன் தரலையே, என் ஜெபத்துக்கு, என் கண்ணீருக்கு, என் பிரயாசத்துக்கு, என் கிரியைகளுக்கு இன்னும் பலன் தரலையே அப்படின்னு எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? உண்மையிலேயே உங்கள் கையை உயர்த்தி காமிங்க. நல்ல கையை உயர்த்தி காமிங்க. 2 கை கூட உயர்த்தி காமிங்க. நல்லா சகோதரர்கள், ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்கிறாரு, உன் கிரியைகளுக்கு பலன் தருவேன் என்று. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 16வது வசனம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், இனிமே நீங்க அழக்கூடாது. கையை பிடிச்சு சொல்லுங்களேன், இனிமே நீங்கள் அழக்கூடாது. உங்க கண்கள்ல கண்ணீர் வரக்கூடாது. வராதபடிக்கு, அழாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளுக்கு, உன் ஜெபங்களுக்கு, உன் பிரயாசங்களுக்கு, உன்னுடைய ஊழியத்திற்கு, உன்னுடைய விசுவாசத்திற்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாசத்துல உனக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இந்த மாதம் ஆண்டவரிடத்துல நாம் பலன் பெற்றுக் கொள்ளுகிற மாதம். நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா இப்படி கை தட்ட மாட்டீங்களே. நம்புங்கள், விசுவாசிங்க. அதாவது உழைப்பிற்கு எப்படி ஊதியமோ அதுபோல் தேவனிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தின செயல்களுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய பிரயாசத்துக்கு, உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய விசுவாசத்திற்கு ஆண்டவர் பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி பிரயாசப்பட்ட காரியங்களுக்கு, ஆண்டவருக்காக ஆண்டவரிடத்தில் செய்த கிரியைகளுக்கு பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆமென். ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபார் யுவர் ஒர்க் ஷால் பி ரிவார்ட். ரிவார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களுக்கு பரிசு கொடுக்க போகிறார், வெகுமதி கொடுக்க போகிறார். இந்த விளையாட்டுலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியத்தில் சாதனை செய்கிறவர்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க. அதே போல தேவன் உங்களுடைய
விசுவாசத்தை பார்த்து, உங்க ஜெபங்களை பார்த்து, உங்களுடைய பிரயாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்க போகிறார், பலன் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க பெற்றுக்கொள்ள? நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். அதாவது ரெண்டு விதமான நபர்களிடத்துல நம்முடைய கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தலாம். ஒன்று மனிதர்களிடத்துல, அவங்க பிள்ளையாகவோ கணவராகவோ உறவினர்களாகவோ நண்பர்களாகவோ யாரானாலும் இருக்கலாம், அவங்களிடத்துல நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவனிடத்துல, தேவனுடையதுல, தேவனுக்காக நம்ம கிரியைகளை வெளிப்படுத்தலாம். இந்த ரெண்டு நபர்களிடத்துலையும் நம்ம கிரியைகளை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு நபரிடத்துல இருந்து நம்முடைய கிரியைகள் மாத்திரம்தான் போகும், ஆனால் பலன் வராது, ஏமாற்றம் தான் வரும். ஆனால் தேவனிடத்துல நம்ம எப்பயோ கிரியை செஞ்சிருப்போம், ஆனால் அதுக்கு கூட கர்த்தர் பலன் கொடுத்து நம்முடைய கிரியைகளை ஞாபகப்படுத்துவார். ஏன் ஆண்டவர் இதை செய்தார் அப்படின்னு நம்ம யோசித்து ஆண்டவரிடத்துல கேட்டோம்னா, நீ அன்றைக்கு எனக்காக நீ பிரயாசப்பட்டிய, என் ஊழியத்துக்காக நீ பிரயாசப்பட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பலன் கொடுப்பார். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தீர்க்கதரிசி நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்கு நான் பலன் கொடுப்பேன்னு சொன்னவர் அல்லவா? ஒரு டம்ளர் தண்ணிக்க ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்றால் இரவு பகலா ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி தூக்கத்தை அர்ப்பணிச்சு, ஓ ஆண்டவருக்காக நீங்க நேரத்தை கொடுத்து பலனை கொடுத்து பொருளாதாரங்களை கொடுத்து ஆண்டவருக்காக ஆண்டவருடைய நாமத்துக்காக உழைத்த ஜெபித்த உங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இந்த மாசத்துல நீ பலனை அறுவடை செய்வாய். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா கை தட்டி, இயேசுவே எங்களுக்கு பலன் கொடுக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். ஆமே. இன்னும் நம்பிக்கை வரல பாருங்களேன். ஆமே. பிசாசுன்னு ஒருத்தன் கிடக்குறான், அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ மற்றவங்களுக்காக செய்கிற கிரியைகளுக்கெல்லாம் பலன் இருக்கும், ஆனால் நீ ஆண்டவருக்காக செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவான். இல்லை இல்லை, நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் போஸ்ட் பண்ணுவார், பலனை அனுப்புவார், பலனை அனுப்புவார். இன்னைக்கு நீ அந்த பலனை பார்க்காட்டாலும் ஒரு நாள் அந்த பலனை நீ பெற்றுக்கொள்கிறத கர்த்தர் உணர வைப்பார். எபிரேயர் 6:10 அதுதான் சொல்றார். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. சிஸ்டர், தேவன் செய்வார், தேவன் செய்வார், உங்க கிரியைகளுக்கு நன்மை செய்வார். நீங்கள் உங்களுடைய கிரியைகளை இன்னும் தேவனிடத்தில் அதிகப்படுத்த உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். வாசிப்பீங்களா? அவையும் மேலுள்ள வசனத்தை வாசிப்பீங்களா? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சிஸ்டர், வெறும் பலனை மாத்திரம் கொடுத்துட்டு
ஆண்டவர் தூரமா நிக்கிறவர் அல்ல. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் சொல்லல, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இயேசுவும் வருவாரு, அவருடைய பலனும் நமக்கு வரும். இயேசுவும் உங்க வீட்டுக்கு வருவாரு, இயேசுவும் உங்க வீட்டுக்கு வருவாரு. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவும் உங்க வீட்டுக்கு வருவாரு. சத்தமா தான் சொல்லுங்களேன், இயேசுவும் உங்க வீட்டுக்கு வருவாரு. உங்க கிரியைகளுக்கு, உங்க பிரயாசங்களுக்கு, உங்க ஜெபங்களுக்கு பலனையும் கொண்டு வருவாரு. விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா வெறுமையா வரமாட்டாங்க, கையில எதையாவது கொண்டு வருவார்கள். பெரியவர்கள் விருந்தினர்களை வரவேற்பார்கள். வீட்டில் உள்ள சிறியவர்கள் விருந்தினர்களுடைய கையில் இருக்கிற பையை கவனித்து கொண்டிருப்பார்கள். அதில் என்ன ஆடிக்கொண்டே இருக்கிறது, வெயிட்டாக இருக்குமா, நமக்கு பிரியமான தின்பண்டம் இருக்குமா என்று கவனித்து கொண்டிருப்பார்களே. அதே போலதான் ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வெறுமையா வரமாட்டாரு, பலனோட வருவாரு, பலனோட வருவாரு. அல்லேலூயா. ஆமென். நீங்க எதிர்பார்க்கிறீங்க தேவன் எங்களுக்கு என்ன பலன் கொண்டு வருவாரு அப்படி சொல்லி. ஒரு 5 பலனை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவதாக, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, கம்பீரத்தை ஆண்டவர் உங்களுக்கு பலனாய் தருவார். ஆண்டவரிடத்துல நீங்கள் கம்பீரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஒரு கேள்வி உங்களிடத்துல கேட்கிறேன், எப்பொழுது கம்பீரம் வரும்? குறிப்பா சகோதரிகளுக்கு எப்பொழுது கம்பீரம் வரும், எப்பொழுது மகிழ்ச்சி வரும்? சொல்லுங்களேன். எப்பொழுது கம்பீரம் வரும்னா, அவங்களுடைய கணவர் வேலை செய்துவிட்டு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து குடும்ப செலவுகளுக்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு பயன்படுத்துகிறார் என்றால், அது பிரயோஜனப்படுகிறது என்றால், அந்த சகோதரிகளுக்கு உள்ளத்தில் என்ன வரும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமே இல்லையா? இன்னும் சத்தமா சொல்லுங்க, என்ன வரும்? அது கூட சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னொரு முறை சொல்லுங்களேன், சந்தோஷமா. சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், கம்பீரம் வரும். எந்த நேரத்தில் மக்களுக்கு கண்ணீர், அழுக, வீட்டில் தேவைகளுக்கு கஷ்டம், ஆனால் வீட்டுக்காரு ஆயிரக்கணக்கான ரூபாயை சம்பாரித்து ஒயின்ஸ் கடையில் போய் கொடுத்துட்டு அப்படியே தள்ளாடிட்டு வராரு. பாக்கெட்டில் பார்த்தா ஒன்றும் இல்லை. சாப்பாட்டினுடைய தேவைகளுக்கு தேவைகள் இல்லை, பிள்ளைகளுடைய படிப்புக்கான தேவைகளுக்கு தேவைகள் இல்லை அப்படின்னா சகோதரிகள் என்ன செய்வார்கள்? அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டுக்கு வர வேண்டிய உங்க வருமானம் கண்டிப்பா வரும். கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்து உங்களை கம்பீரப்படுத்துவாரு, சந்தோஷப்படுத்துவாரு. சகோதரர்களே, உங்களுடைய வருமானம் வீணா போகிறது, பொத்தலான பையில போட்டது மாதிரி போகிறது, வட்டி கடைக்காரனுக்கு போகிறது, மருத்துவ செலவினங்களுக்கு போகிறது. அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மிச்சம் பண்ணி தந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கம்பீரத்தை தருவார். அதை எப்படி ஆண்டவர் நமக்கு தருவார்னா, சிறையிருப்பை மாற்றி, அடிமைத்தனங்களை மாற்றி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கம்பீரத்தை கெடுப்பது சிறையிருப்பு. நீங்க வியாதியின் சிறையிருப்புல மாட்டியிருந்தீங்கன்னா உங்க வருமானம் உங்களுக்கு வராது, எல்லாம் மருத்துவமனைக்கு போகும். நீங்க கடன் என்கிற ஒரு சிறையில மாட்டியிருந்தீங்கன்னா உங்க வருமானத்தை நீங்க சாப்பிட முடியாது, உங்க பிள்ளைகளுக்கு பயன்படுத்த முடியாது, வட்டி கடைக்காரனுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க.
உங்களுடைய கணவர் மதுபான போதைக்கு அடிமைப்பட்டிருந்தா அவர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு வேலை செய்தாலும் சம்பளம் வாங்கினாலும் எல்லாத்தையும் குடிச்சு தீர்த்துருவாரு. ஏன்னா அங்கே ஒரு சிறையிருப்பு. இங்கே கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, இந்த மாசத்துல உன் கண்ணீருக்கு காரணமான, உன் அழுகைக்கு காரணமான உன்னுடைய சிறையிருப்பு, உன் குடும்பத்தாருடைய சிறையிருப்பு மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்புறீங்களா? நீங்க கேட்கிறத பார்த்தா விசுவாசிக்காதது மாதிரி நீங்க தெரிகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை, உங்க குடும்பத்தாருக்கு விடுதலை, உங்க பிள்ளைகளுக்கு விடுதலை, உங்க கணவருக்கு விடுதலை. சீயோனிலே சிறைப்பட்டவர்கள் சீயோனுக்கு திரும்ப வருவார்கள். நீங்க வாசித்த அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் வாசிங்களேன். எரேமியா, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அதை மறுபடி வாசிங்க. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வருவார்கள். இப்ப சத்ருவின் கையில தான் இருக்கிறாங்க. ஏதோ அடிமைத்தனத்துல மாட்டி இருக்கிறவங்க யார் கையில இருக்கிறாங்க? சத்ருவின் கையில இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம கண்ணீர், அதனாலதான் அழுக. இவங்களெல்லாம் கர்த்தர் அந்த சிறையிருப்புல இருந்து கொண்டு வருவார். இந்த வாக்கு தத்துவத்தை எந்த சூழ்நிலையில கர்த்தர் கொடுக்கிறார்னா, நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவின் காலத்துல இஸ்ரவேல் தேசத்தின் மேல படையெடுத்து வந்து பல முறை படையெடுத்து வந்து இங்கே உள்ளவங்களெல்லாம் சிறுபிடிச்சு கொண்டு போனான். தானியேலு, நெகேமியா, எஸ்ரா, இப்படிப்பட்ட மக்களெல்லாம் அந்த சிறையிருப்பில் தான் இருந்தாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறையிருப்பில் தான் இருந்தாங்க. இங்கே உள்ள மக்கள் நிம்மதியாவா இருந்திருப்பாங்க? ஒரே அழுக, ஒரே ஜபம். ஆனால் கர்த்தர் அந்த சிறையிருப்பில் இருந்து ஒரு 72 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அவங்கள கொண்டு வந்தார் கர்த்தர் சொந்த தேசத்துக்கு. கர்த்தர் அவங்களுடைய அழுகையையும் அவங்களுடைய கண்ணீரையும் மாற்றினார். உங்கள் அழுகைக்கு காரணமான, உங்கள் கண்ணீருக்கு காரணமான அந்த சிறையிருப்பு மாறும் என்று தான் கர்த்தர் சொல்கிறாரு. உங்கள் கணவரை விடுவிப்பார் கர்த்தர். அந்த மதுபான போதையிலிருந்து, அந்த அரக்கன், அது ஒரு அரக்கன் தான். மனைவி பிள்ளைகளை மறக்க செய்கிற ஒரு அரக்கன், ஒரு கொடூர அரக்கன், மதுபானம் என்கிற அரக்கன். அவன் கையில இருந்து தான் கர்த்தர் உங்க குடும்பத்தாரை விடுவிப்பார். கர்த்தர் சிறையிருப்பு மாறும். சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆலயத்துக்கு வருவார்கள், சியோனுக்கு வருவார்கள். அவர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்பொழுது நீங்க கண்ணீர் வடிக்க மாட்டீங்க, நீங்க கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதிப்பீங்க. அப்ப நீங்க ஆண்டவர் எப்படி துதிப்பீங்கன்னா, என் கண்ணீருக்கு ஏசப்பா பலன் கொடுத்துட்டாரு, என் ஆளுகையின் சத்தத்தை ஏசப்பா கேட்டுட்டாரு, இவர் மெய்யாகவே பலன் கொடுக்கிற தெய்வம், அப்படி சொல்லி அவரை துதிப்பீங்க. ஆமென். நம்புறீங்களா? நான் சொல்றத சிந்தனையில ஏற்றுக்கொள்றீங்களா? சங்கீதம் 126:4-5 அதுல அதைத்தான் சொல்றாரு கர்த்தர். சங்கீதம் 126:4-5 தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கண்ணீரை விதைச்சீங்கல்ல தேவ சமூகத்துல, ஜெபத்துல கண்ணீரை விதைச்சீங்கள. எத்தனை பேர் கண்ணீரை விதைச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அழுகையின் சத்தத்தை விதைச்சிருக்கிறீங்க? கையை உயர்த்தி காமிங்களேன்.
நல்லா கை உயர்த்தி காமிங்களேன். நீங்க இனி கண்ணீரா இருக்க மாட்டீங்க, கை கிளப்படாதீங்க. நீங்க அழுகையா இருக்க மாட்டீங்க, ஆனா மகிழ்ச்சியா இருப்பீங்க. கம்பீரம், அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கு மேலானதான் இது கம்பீரம். கர்த்தர் சொல்றார், மகிழ்ச்சியை அறுவடை செய்வீர்கள். மகிழ்ச்சி உங்களுக்கு பலனா கிடைக்கும். அல்லேலூயா. உங்க கண்ணீரை காண்கிற தேவனாக, உங்க கண்ணீரை காண்கிற தேவனாக, நீங்க எந்த விதத்துல கண்ணீர் வடிச்சிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உங்க சிறையிருப்பு என்ன செய்யும்? மார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுகிறது உண்டு. அவங்களுடைய சிறையிருப்பை பார்த்து, பாவத்தில் அவங்க சிக்கி இருக்கிற அந்த சிறையிருப்பு. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் செல்போன் என்கிற சிறைக்குள்ளே கிடக்கிறார்கள். எனி டைமும் இந்த செல்போன்ல தான் இருக்கிறாங்க. அது ஒரு கை விலங்கு. செல்போன் என்ன விலங்கு சொல்லுங்க? கை விலங்கு. அந்த காலத்துல எல்லாம் காவல்துறையினர் கைதியை கூட்டிட்டு போகும்பொழுது இப்படி கை விலங்கு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் செல்போன் இப்படி தான் இருக்கு. ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கு, அப்படி தான் பார்த்து. எந்த டயத்தில் உட்காந்தாலும், பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தாலும், யாரு கூடயும் பேசுறது கிடையாது. அதெல்லாம் அந்த காலம். ஒரு நாள் 2 வீலரில் நின்று எதுக்க ஒருத்தன் என்னை பார்த்து பேசுகிற மாதிரி தெரிஞ்சு, நான் பக்கத்தில் போய் பார்த்தா அவன் ஏன்ட்ட பேசலை, காதில் ஒன்றை மாட்டியிருக்கான் பேசிக்கிட்டு. காலங்கள் மாறி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறையிருப்பிலே கிடக்கிற சிங்கங்களே, இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். சொல்லுங்க, என்கிட்ட அந்த சிறையிருப்பு இல்லைன்னு சொல்லுங்க. பக்கத்தில் வந்து பார்த்து கேளுங்களேன். பாஸ்டர், அதுக்கு தான் 40,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஒரு கை விலங்க 40,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் பைபிளை தொட்டு கூட பார்க்கறது இல்லை. நீங்களாம் பைபிளை தொட்டு பார்ப்பீங்களா? தொட்டு பார்ப்பீங்களா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தொட்டு பார்ப்போம். சிங்கங்கள் சிங்கங்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தங்கங்களாக இருக்க வேண்டும். வெள்ளியை போல, பொன்னை போல நீங்கள் அதை பத்திரப்படுத்துவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் சிறையிருப்பு என்பது இருக்காது. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதிகமாக பைபிள் படிங்க. செல்போனெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தாதீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விழுங்க. அது ஒரு மலம் பாம்பு. ஆரம்பத்தில் காலு, கை, தலை எல்லாத்தையும் விழுங்கிடும். வெளியே வர முடியாது. அதுக்குள்ள அப்படியே கொண்டு போயிடும். அது இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது. அதை நீ வைக்க முடியாது. சிறை இருப்புகளை தேவன் திருப்புவார். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசியுங்களேன். யாத்திராகமம் 1:18. வேகமாக யாத்திராகமம் 1:18. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து, ஆண் பிள்ளையானா கொன்னு போட்டுருங்க, பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா 20வது வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவருக்காக செய்யப்படுகிற கிரியைகள் மறக்கப்படுவதில்லை. அதாவது தேவ ஜனங்கள் பெருகக்கூடாது என்பது பிசாசனுடைய திட்டம். அதுவும் தேவ ஜனங்கள்ல ஆண்கள் பெருகக்கூடாது என்பது பிசாசனுடைய திட்டம். ஆனா எகிப்து தேசத்துல எபிரேய பெண்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவங்கெல்லாம் மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. இந்த சிறையிருப்புல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்ம பெருகணும், நம்முடைய ஆண்டவர் பெருக செய்கிறவன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. அதுவும் ஆண் பிள்ளைகளா பெற்றெடுத்தாங்க. மிகுதியாய் பெருகினார்கள். இதை பார்த்த உடனே பார்வோனுக்கு பொறாமை வந்தது. அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு 2 மருத்துவச்சிகள், சிப்பீராள், பூவாள், 2 பேரையும் கூப்பிட்டு, இந்த எபிரேய ஸ்திரீகள்
பிரசவித்து அவங்க எந்திரிச்சு உட்கார்றதுக்கு முன்னாடியே ஆண் பிள்ளையானால் கொன்று போட்டுருங்கள் என்று சொன்னான். ஆனா அவங்க தேவனுக்கு பயந்தவங்க. யாருக்கு பயந்தவங்க? மனுஷன் செய்ய சொல்ற தீமைகளை செய்யாம தேவனுக்கு பயந்து நன்மை செஞ்சாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நன்மை செஞ்சாங்க. ஆத்துமாக்களை பெருகினார்கள். பைபிள்ல போட்டு பார்த்தீங்களா, அவர்கள் மிகுதியும் பலத்து போனார்கள், பெருகி போனார்கள். ஏன்னா இருக்கிற ஆண் குழந்தையெல்லாம் காப்பாத்திட்டாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் சபைக்கு ஊழியத்திற்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உங்க பிள்ளைகளை கூட்டு வந்து, பக்கத்து வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூட்டு வந்து, சபை பெருகும் பொழுது, சபையில தரிசனம் நிறைவேறும் பொழுது, எபிரேய மருத்துவச்சிகளுக்கு எப்படி தேவன் நன்மை செய்தாரோ அதே மாதிரி உங்களுக்கும் நன்மையை பலனாக தேவன் தருவார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நிறைய பேர் நினைப்பாங்க, வேலை செஞ்சா நமக்கு சம்பளம் கிடைக்குது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த எபிரேய மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தழைக்க செய்தார். எதை தழைக்க செய்தாரு? சத்தமா சொல்லுங்க. குடும்பங்கள். அப்படின்னா குடும்பங்களை தேவன் ஆசீர்வதித்தார். உங்களுக்குள்ளே பல குடும்பங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு 3 பிள்ளைகள், 3 பேரும் திருமணம் செய்து அவங்களுக்கு பிள்ளைகள், அப்படி உங்களுக்குள்ளே குடும்பங்கள் இருக்கிறதா? உங்க குடும்பம், உங்க குடும்பத்தின் மூலமாய் வந்த குடும்பங்கள், மருமகள், மகன். கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஊழியத்துக்கு நன்மை செஞ்சீங்கன்னா, நீங்க ஊழியத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினீங்கன்னா, ஊழியம் பெருகும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை தழைக்க செய்வார் ஆண்டவர், தழைக்க செய்வார் ஆண்டவர், தழைக்க செய்வார் ஆண்டவர், வளர செய்வார் ஆண்டவர். அது அப்படியே அழிஞ்சு போக விட மாட்டார். உங்க பிள்ளைகளுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம் அழிஞ்சு போகாது. அதுல இருந்து தலைகள், அதாவது பிள்ளைகளை கொடுப்பாரு, பேர பிள்ளைகளை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பாரு தேவன், கனிகள் கொடுக்க வைப்பார். ஏன்னா ஒரு செடி துளிர்க்கிறது அப்படின்னா, ஒரு மரம் துளிர்க்கிறது அப்படின்னா அது வளரும், 2வது கனி கொடுக்கும். அதே மாதிரி தான் உங்க பிள்ளைகளுடைய குடும்பம், உங்க குடும்பம் தழைக்க போகிறது. கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கான ஒரு வழியை ஆண்டவர் திறக்கலாம். ஆண்டவர் நல்ல உத்தியோகங்களை தேவன் கொடுக்கலாம். நிச்சயமாக நீங்க ஆண்டவருக்கு கிரியை செய்யும் பொழுது தேவன் உங்க பிள்ளைகளுக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தேவன் இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல அமைக்கலாம். அமைப்பார்னு சொல்லுவோமே, எதிர்காலத்தை அமைப்பார். உங்க பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஒரு ஜாப்பு, நல்ல ஒரு உத்தியோகத்தை தேவன் கிருபையாய் தருவார். நான் சொல்றத நல்ல விசுவாசித்து கைத்தட்டி தேவனுக்கு நான் மகிமை செலுத்துவார். ஆமென். தேவனுடைய ஊழியத்தை உங்க ஊழியமா, உங்க குடும்பமா, உங்க வீடா, உங்க வீட்டில் உள்ள ஒரு விசேஷமா, உங்க வீடா நீங்க நினைச்சு செயல்படும் பொழுது தேவன் உங்க வீட்டை, உங்க பிள்ளைகளை தன்னுடைய வீட்டா மாத்தி அங்க நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பார், தழைக்க வைப்பார், நன்மை செய்வார். ஆனா நம்ம மக்கள் சர்ச்சுக்கு செய்யறது, ஆண்டவருக்கு செய்யறதெல்லாம் வேஸ்ட் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அது பிசாசு. உங்க ஊர்ல, உங்க ஏரியாவில் நடக்கிற அந்த கேர்சல் கூட்டத்தில் கூட நீங்க கலந்து கொண்டு முழங்கால நின்று என் ஊர்ல இருக்கிற மக்கள் நிறைய பேர் இங்க கொண்டு வாங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்து பாருங்களேன். சில நாட்கள்ல உங்க பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார வைக்கப்பட்டிருப்பார்கள். எஸ்தர் ராஜாத்தி நன்மை செஞ்சதுனால அந்த எஸ்தர் ராஜாத்திய கர்த்தர் கைவிட்டாரா? முர்தக்காய ஆண்டவர் கைவிட்டாரா? 127 தேசத்தில் வாழ்ந்த யூத ஜனங்கள் பாதுகாப்புக்காக உபவாசித்து அழுது ஜெபித்த அந்த முர்தக்காய ஆண்டவர் ராஜாவுக்கு 2வது இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முடிந்ததென்றால், ஏன் ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற உங்க பிள்ளைகளை உயர்ந்த நிலையில உட்கார வைக்க முடியாது அவரால? அல்லேலூயா.
உறவுகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிற நீங்க உன்னதத்துக்காக உன்னதருக்காக உழைச்சு பாருங்களேன். தருவார்னு சொல்லி உழைச்சு பாருங்களேன், நம்பி உழைச்சு பாருங்களேன், கர்த்தர் உயரத்துல வைப்பார், கைவிட மாட்டார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்களேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:13-14. அவன் கேயாசியை பார்த்து, இப்படிப்பட்ட சலக்கரணையோடு எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே 17 அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். குறைவுகளை நிறைவாக்கும் பலன், முதல்ல கம்பீரத்தை பெற்றுக்கொள்ளும் பலன், இரண்டாவது நன்மையை பெற்றுக்கொள்ளும் பலன், குடும்ப ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பலன், மூன்றாவது குறைகளை நிறைவாக்கும் பலன். இந்த சூனேமியால் இடத்துல எல்லாமே இருந்தது. பக்தி இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, சமாதானம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் ஒன்னே ஒன்று மாத்திரம் இல்லை. என்ன இல்லை சொல்லுங்களேன்? என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்களேன். குழந்தை இல்லை. என்ன இல்லை? குழந்தை இல்லை. குழந்தைய இந்த உலகத்தில் நமக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, தர முடியாது. ஆனால் குழந்தை இல்லாட்டாலும் நமக்கு கஷ்டம்தான். சமுதாயம் அங்கீகரிக்காது. நம்முடைய வாழ்வே கேள்விக்குறியாதான் இருக்கும். எவ்வளவு பணம், பெரிய வேலை, அழகு இருந்தாலும் திருமணமாகி ஒரு ஆண்டுக்கு தான் மதிப்பு இருக்கும். அதுக்கு பிறகு குழந்தை இல்லைன்னா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவரை அறியாத ரட்சிக்கப்படாத மக்கள் விசேஷ காரியங்களை புறக்கணிப்பாங்க. கணவரும் நமக்கு முக்கியம், பிள்ளைகளும் நமக்கு முக்கியம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அதுதான் இந்த மகளுக்கு இல்லை. ஆனால் தேவனிடத்தில் கிரியைகள் மூலமாக குறைவுகளை நிறைவாக்கிக்கிட்டா. சூனேம் ஊருக்கு வந்த எலிசா தீர்க்கதரிசிய சாதாரணமாக அவ கவனிக்கலை, உங்களை மாதிரி கவனிக்கலை. அவளுடைய கவனிப்பு வேற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அவளுடைய கவனிப்பே வேற. சலக்கரணையோட, அக்கறையோட, கரிசனையோட. நீங்கள்லாம் யார் அப்படி கவனிப்பீங்க? கொஞ்சம் ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா அவங்கள கவனிப்பீங்க. அப்படி பணக்கார அக்கா ஒரு நல்ல ஒரு சொக்கா போட்டு வந்துச்சுன்னா நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. உங்கள் உறவினர்கள், உங்கள் அண்ணன், உங்கள் அப்பா, தம்பி, தங்கச்சி, அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல். ஆனால் பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் 100 முறை கேட்பீர்கள், டீ போடவா பாஸ்டர்? பால் பாக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா? அப்படித்தானே? தங்கங்கள்லாம் சிரிக்குது, அப்படித்தானே? அதனால தாங்க நம்முடைய குறைகள் நிறைவாகலை. நீங்க ஊழியத்துக்காக, ஊழியக்காரனுக்காக செய்கிற ஒவ்வொன்றும் ஒரு மனுஷனுக்காக செய்யப்படுகிறதில்ல. அதிசயராஜ் என்கிற ஒரு மனுஷனுக்காக நீங்க செய்யல. அவனை அழைத்த, அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு அவருடைய நாமத்தினால உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிற, அவருடைய நாமத்தினால உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரனைத்தான் நீங்கள் போஷிக்கிறீர்கள். ஆமே. இந்த கிரியைக்கும் பலன் உண்டு. ஆனா சாதாரணமான பலன் கிடையாதுங்க. ஆபிரகாமுக்கே இந்த கிரியை செஞ்சபடி தான் பலன் வந்துச்சு. 25 வருஷமா அவனுக்கு பிள்ளை இல்லை, காத்திருந்தான். அவன் என்னென்னமோ ஜெபம் பண்ணி இருக்கிறான், கிரியைகள் செய்திருக்கிறான், விக்கிரக ஆராதனை செய்யாம இருந்திருக்கிறான், மகனுக்கு
அந்த அந்த பொண்ணு பார்க்குற காரியத்தில் கூட பிற்காலங்களில் கூட உறுதியாக இருந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள மனுஷனுக்கு 3 தூதர்கள் தேவன் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள அவர் அசட்டை பண்ணலை, அவங்கள அவர் அவமதிக்கலை. அவங்க தூரத்தில் வருகிறத பார்த்துட்டு எதிர்கொண்டு ஓடி போய் கை கால்களை கழுவுவதற்கு தண்ணி கொடுத்து வீட்டுக்குள்ளே போய் மாவை எடுத்து வேலைக்காரன் சொல்லி ஒரு கொளுத்த கன்று, சாதாரண கன்று அல்ல, ஒரு கொளுத்த கன்று அடித்து இவங்களை கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காக சமையல் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி வச்சு அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள இளைப்பார வச்சார். போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு உற்ப கால திட்டத்தில் உன் மனைவி ஒரு ஆண் குழந்தை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொன்னாங்க. உடனே சாரால் கூடாரத்துக்குள்ள இருந்து சிரிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வார்த்தை அற்புதம் நடக்கும்னு வருது, ஆனால் சரீரத்தில் வலி இல்லை. கற்பம் செத்து போச்சு, அவருக்கும் வயசாகி போச்சு. அப்பதான் உன் மனைவி சிரிக்கிறாள் அப்படி சொல்லிட்டு, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்படி சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த சாரால் சிரிச்சா பார்த்தீங்களா, அந்த சிரிப்பே பேரோடு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, ஈசாக்கு. என்ன சாக்கு? சத்தமா சொல்லுங்களேன். சாக்கு சொல்றவங்களுக்கு ஈசாக்கு அல்ல, ஆனா சாக்கு சொல்லாதவங்களுக்கு கர்த்தர் ஈசாக்க தருவார். ஆமா, நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவருடைய ஊழியக்காரங்களுக்கு செய்யறதெல்லாம் அடிமைத்தனங்கள் கிடையாது. அது ஒரு ஃபெய்த், அது ஒரு விசுவாசம், அது ஒரு நம்பிக்கை. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கிரியைகளுக்கு பலன் உண்டு. நிச்சயமா உங்க குறைவுகளை நிறைவாக்கிக்கலாம். என்ன குறைவா இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட குறைவுகளை நீங்க நிறைவாக்கி கொள்ள முடியும். ஆண்டவர் இந்த பெண்ணிற்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். சுனேமியாய் ஒரு ஆண் குழந்தை அணைத்தாள். அந்த குழந்தை கூட செத்து போச்சு, ஆனா அதை மறுபடியும் உயிரோடு எழுப்பி பெற்றுக்கொண்டாள். ஆண்டவர் மறக்க மாட்டார். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களேன், அவருக்குன்னு செய்யற கிரியைகளை மறக்க மாட்டாரு. அல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அவருக்குன்னு நீங்க செய்யற கிரியைகளை மறக்க மாட்டாரு. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அவருக்குன்னு 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 செய்யற கிரியைகளை மறக்க மாட்டார், மறக்கவே மாட்டார். யோபுவின் புஸ்தகம் 1:5. யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். நல்ல கவனிங்க, யோபுனுடைய கிரியை தங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஒவ்வொரு பலிபீடம் கட்டி அதிகாலையில் எந்திரிச்சு கர்த்தருக்கு பலி செலுத்துவான். குறிப்பா சொல்றேன், அதிகாலை ஜெபம் பண்ணுவான். என்ன ஜெபம் பண்ணுவான் தம்பி? அப்படி ஒரு ஜெபம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அதிகாலையில் ஒரு பணக்காரன் 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறுமாடு, 500 கழுதை, வேலைக்காரங்க வேலைக்காரி உடைய ஒரு பெரிய பணக்காரன் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவது சாத்தியமா? நீங்க எந்திரிச்சு ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் காசு கூடவும். அல்லேலூயா. பாடுகள் இருந்தால் தான் பதறிக்கொண்டு வருகிறார்கள் மக்கள். பாடுகளே வராமல் இருக்கணும்னா நம்ம பதறிக்கொண்டு வந்து ஜெபம் பண்ணோம்னா பாடுகளே வராது. நம்ம ஆடுகளெல்லாம் கர்த்தர் வேலி அடைச்சிருவார். இங்கே சாத்தான் சொல்றான், தேவனிடத்துல சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைக்கலையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்தில்
பெருகிற்று. ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் என்ன தெரியுமா? நீங்க அதிகாலை ஜெபத்துக்கு வந்து அதிகாலையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஆண்டவர் உங்க கையின் வேலையெல்லாம் ஆசீர்வதித்து உங்க சொத்துக்களை பெருக பண்ணுவார், உங்க சம்பத்துகளை பெருக பண்ணுவார். உங்களுக்கு ஆண்டவர் ஊதியம் கொடுப்பார். அதுக்கான பலன் உங்களுடைய வேலையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார், உங்க தொழிலை ஆசீர்வதிப்பார். விருத்தி அடைவீர்கள் பிரதர், விருத்தி அடைவீர்கள், விருத்தி அடைவீர்கள். கைத்தொட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா. ஏன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தின் அதிகாரம் அவரிடத்துல தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும், பெயிண்ட் அடிக்கிற வேலையிலும், கொத்தனார் வேலையிலையும், கொத்தனாரை காணும், கொத்தனார் வேலையிலையும், அல்லேலூயா அல்லேலூயா, தேவன் மேல நம்பிக்கைங்க. நம்மளை இந்த தாயில் பெட்டியிலேயே உயரத்தில் கொண்டு போய் வச்சிரும். தேவன் மேல நம்பிக்கை. காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம ஜெப நிலை மாறக்கூடாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், காசு வந்த உடனே கர்த்தரை மறந்துடுறாங்க. நான் சொல்கிறேன், மலை மாதிரி உங்களுக்கு முன்னாடி கூச்சி கிடந்தாலும் அதை பெற போய் எடுத்துக்கோங்க. ஆனால் முதல்ல வந்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இதை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் முதல்ல நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவர் மலை மாதிரி குமிச்சு போட்ட உடனே கர்த்தரை மறந்துட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதான் அதை நம்ம இழந்து போகிறதுக்கு காரணமாகி விடுகிறது. கர்த்தர் யோபு ஆசீர்வதித்தது மாதிரி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டை சுற்றில் வேலை போடுவார் கர்த்தர். நம்புறீங்களா? நம்பிக்கை இருந்ததுனால தான் இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் இதை செயல்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆலயத்தில் நடக்கிற அதிகாலை ஜெபத்துக்கு ஓடி வாங்க. ஸ்தோத்திர கூட்டத்துக்காக 21 நாட்கள் அதற்கு குறைவாக வந்து ஜெபித்த உங்களுக்கு இந்த மாசத்துல பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஜெபித்த ஜெபங்கள் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் ஆராதிச்சவனுக்கும் கர்த்தர் ஆராதிக்காதவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் வைப்பார். நீங்க தைரியமா நம்பிக்கையோடு காத்திருங்கள். தொடர்ந்து ஆண்டவருக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சீக்கிரம் முடிங்க என்று சொல்லுகிறீர்களா? ஆமென். இன்னொரு பாயிண்ட் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். 1 யோவான் 3:12. 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனாகிய ஆபேலுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாயிருந்ததினால. ஆபேலுடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகள்? சத்தமா சொல்லுங்களேன். நீதி, நேர்மை, உண்மை. நான் சொல்ல நிமிர்ந்து பார்த்து கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நீதி உள்ள கிரியைகளுக்கு பலன் தருவார். இந்த ஆபேல், ஆதாம் ஏவாள், அவங்களுக்கு 2 பிள்ளைகள், காயின் ஆபேல். காயின் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவனை கர்த்தரால பெற்றேன் அப்படின்னு அர்த்தம். அம்மா பேர் வச்சிச்சு, ஏவாள் பேர் வச்சிச்சு, இவனை கர்த்தரால பெற்றேன்னு. ஆனால் அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்து பொல்லாத கிரியைகளை உலகத்தில் வெளிப்படுத்த ஆரம்பித்தான். திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான். ஆனால் அவன் கூட பிறந்த அவனுடைய தம்பி ஆபேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீதி, நேர்மை, உத்தமம், உண்மை. ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பாரு சொல்லுங்களேன்? காயின் ஆசீர்வதிப்பாரா, ஆபேல் ஆசீர்வதிப்பாரா? ஆபேலை தான் ஆசீர்வதிப்பார். அவனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்களேன். ஆதியாகமம் 4:7 வாசிங்க.
காயினை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அப்ப இவன் என்ன செய்யல? நன்மை செய்யல. அதனால அவனுக்கு என்ன இல்லை? மேன்மை இல்லை. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். அப்ப ஆபேலு மேன்மை அடைந்தார். ஆபேல தேவன் உயர்த்தினார். அந்த மேலுள்ள வசனத்தை வாசிங்களேன், 1ல இருந்து. ம் 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 ஆ ம் ஆ ம் 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 ஆ நல்ல கவனிங்க. ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ம் 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 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நான் சொல்றது நல்லா கவனிங்க. நம்ம காணிக்க கொடுக்கறதெல்லாம் பெருசு கிடையாது. நம்ம காணிக்க கொடுக்கிற நம்ம நல்லவங்களா இருக்கணும். ஊழல் பண்ணிட்டு, மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு, கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு, தொழிலில் ஊழல் பண்ணிட்டு நீங்க காணிக்க கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை அங்கீகரிக்க மாட்டார் ஆண்டவர். நம்ம ஆண்டவர் வந்து பணத்துக்கு ஆசைப்படுறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் வந்து பேங்க் கிடையாது. நம்ம இடத்துல கூட காணிக்க ஏன் வாங்குறாரு தெரியுமா? நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். காணிக்கை கொடுக்கறது என்பது அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடு. தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறோம். அப்ப கர்த்தர் நம்ம விசுவாசத்தை பார்த்து நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பார், உயர்வு கொடுப்பார், மேன்மை கொடுப்பார். ஆனா கொடுக்கிறவங்க நீதி உள்ளவங்களா இருக்கணும். இன்னொருத்தவங்களை கண்ணீர் வடிக்க வச்சுட்டு, இன்னொருத்தவங்களை நஷ்டப்படுத்திட்டு, இன்னொருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, அல்லது குடும்பத்தாரை கஷ்டப்படுத்திட்டு நஷ்டப்படுத்திட்டு காணிக்க கொண்டு வந்தா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அங்கீகரிக்கலன்னா ஆசீர்வாதம் வராது. அப்ப நம்ம நீதி உள்ளவங்களா மாறணும். இந்த நீதி உள்ள கிரியைகள் தான் நமக்கு பலன் கொண்டு வரும். என்ன பலன் கொண்டு வரும் தெரியுமா? மேன்மை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உயர்வு, மேன்மை. எத்தனை பேர் மேன்மை அடைய விரும்புகிறீங்க? கை உயர்த்தி காமிங்களேன். எத்தனை பேர் உயர்வடைய விரும்புறீங்களா? நல்லா கை உயர்த்தி காமிங்களேன். ஆண்டவர் சொல்றார், உங்க கிரியைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நீதி உள்ளவைகள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், பொய் பேசாதீங்க, உண்மையா இருங்க, நீதியா இருங்க, நேர்மையா இருங்க. எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? காசு கொடுக்குற விஷயத்துல, வாங்குற விஷயத்துல. பெற்றோருக்கு எத்தனை பேர் உண்மையா இருக்கிறீங்க? பெற்றோருக்கு ஒரு போதகர் சொல்றார், அவங்க அம்மா அப்பா பிள்ளையை படிக்க சொல்லுவாங்களாம், பிள்ளைகள் படிப்பாங்களாம். நம்ம பிள்ளைகள் நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்களாம். ஆனால் அந்த போதகர் சொல்றார், அவர் இப்போ போதகர், வெளியில பாட புஸ்தகம் இருக்குமா, உள்ள இந்த கதை புஸ்தகம், அந்த காலத்தில் இந்த படத்திலே கதை இருக்கும் பார்த்தீங்களா, காமிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாராம். எவ்வளவு ஊழல்தனம்! இன்னைக்கு எத்தனை பேர் பெற்றோரை ஏமாத்துறீங்க? அவங்க அறிவின்மையை எத்தனை பேர் உங்களுடைய அறிவினால மேற்கொள்றீங்க? அவங்களுக்கு செல்போனை பற்றி தெரியாது, நீங்கள் எத்தனை பேர் ஊழல் பண்ணுறீங்க? பக்கத்தில் பார்த்துக்கோங்களேன். நீங்கள் நீதியாக இருக்கிறீங்கன்னா அது பெற்றவங்களுக்காக கிடையாது. இந்த பரிசுத்தமாக இருக்கிறது, இந்த நீதியாக இருக்கிறது என்கிறது கணவன் மனைவிக்காக இருக்கிறது கிடையாது. சில பேர் அப்படித்தான் முட்டாள்தனத்தினால கணவன் தவறு பண்ணும் பொழுது
நீ தவறு பண்ற, நானும் தவறு பண்ணுவேன், அப்படி தவறு பண்ணி தங்களை கெடுத்துக்கிடுவாங்க. நம்ம பரிசுத்தமா வாழ்றதும் நம்ம நீதியா வாழ்றதும் உலகத்து மனுஷருக்காக அல்ல, நமக்காக. நம்ம ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. நம்ம ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். நம்ம ஆத்துமா நல்லா இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதை நம்ம மனசில் வச்சுட்டு நீதியின் கிரியைகள் பெருக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, நான் சொல்ல கவனிங்க, நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்கன்னா அது மனுஷனுக்காக அல்ல, நீங்கள் தேவனுக்காக. நீங்கள் உண்மையாக தொழிலில் உண்மையாக இருக்கிறீங்கன்னா அது யாருக்காக? தேவனுக்காக. நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் ப்ராட் பண்ணுறீங்க, அது உங்களுக்காக ப்ராட் பண்ணுறீங்க, அது தேவனுக்கு எதிராக பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, நேர்மையாக இருக்கிறீங்க, ஒழுக்கமாக இருக்கிறீங்க, உங்களிடத்துல ஒரு குறைவு இல்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னிடத்துல பழுதொன்றும் இல்லைன்னு சொல்றாரு. அது யாருக்காக? தேவனுக்காக. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வாரா? ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையை கொடுப்பாரா? இன்னொன்னு சொல்றாரு, நீங்க அப்படி நன்மை செய்யலைன்னா நீங்க மேன்மை அடைய முடியாது. உன் வீட்டுக்கு முன்னாடி வாசற்படியில பாவம் படுத்திருக்கும்னு சொல்றாரு. என்ன படுத்திருக்குமா? பாவம். அதனாலதான் நிறைய பேர் பாவத்தில் விழுந்துடுறாங்க. கர்த்தர் சொல்றார், நீதி விளைவுகளுக்கு கர்த்தர் பலன் தருவார். என்ன தருவார்? மேன்மையின் பலன். ஆமென். சம்பத்து பெருகும், மேன்மை பெருகும், குறைவுகள் நிறைவாகும். அடுத்து குடும்ப ஆசீர்வாதங்கள் பெருகும். முதல்ல ஆண்டவர் சொன்னது, கம்பீரத்தை அறுவடை செய்வீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவு, உங்க அழுகைக்கு ஒரு முடிவு. இன்னைக்கு டேட்டை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாசத்துல நீங்க அழுத நாள் ஒரு நாள் கூட இருக்காது. நீங்க கண்ணீர் சிந்தின ஒரு நாள் கூட இருக்காது. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கண்ணீர் தேவனிடத்துல விலையேறப்பட்டது, மதிப்பு மிக்கது. வெள்ளியை விட பொண்ணை விட உங்க கண்கள்ல இருந்து வடிகிற அந்த கண்ணீர் மதிப்பு மிக்கது. மனிதனுடைய பார்வைக்கு அற்பமா, மனிதனுடைய பார்வைக்கு இழிவா தெரியலாம். ஆனா உங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய கண்ணீர் மதிப்பு மிக்கது. தேவனுடைய பார்வைக்கு உங்களுடைய கண்ணீர் மதிப்பு மிக்கது. அதுக்கு பலன் வரும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நீ அழ மாட்ட, உன் கண்ணீரை தொடச்சுக்கோ, இனி கண்ணீர் வராது. ஆமென். முழங்கால் படியிடுவோமா? கண்ணீருக்கு பதில் கொடுக்க போகிறவருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்க கைகளை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வசனங்கள் மூலம் உங்ககிட்ட பேசினாரா? உங்க ரெண்டு கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் அப்படி சொல்லுங்களேன். எனக்கு பலன் கொடுக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். என் சம்பத்தை பெருக பண்ணுக போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் நீதி எழும்ப போகிறதப்பா, ஸ்தோத்திரம். தசம பாகம் கொடுக்கிறதுல நான் உண்மையா இருக்க போறேன்ப்பா. நான் காயின போல அல்ல, நான் ஆபேல போல. நல்ல ரெண்டு கையை தட்டி ஏசப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லுங்களேன். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. நிச்சயமா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் கண்ணி ஒரு முடிவுக்கு வருகிறது. உன் அழுகையின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை. ஆவியானவர் இறங்குகிறார் பாருங்களேன். நன்றி, நன்றி, நன்றி. அந்தோணி செல்வம்